தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். அரையாண்டு தேர்வு கால அட்டவணை அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டுக்கான அரையாண்டு தேர்வுக்கான அட்டவணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை தேர்வுகள் நடக்கிறது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை வழங்கப்பட்டு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என கல்வித்துறை கூறியுள்ளது. எஸ்ஐஆரில் வேலையை காட்டும் திமுக, எல்லா கட்சியும் ஒன்று திரளணும். தாவேகா போராட்டத்தில் ஆதவ் பரபரப்பு பேச்சு. தமிழகத்தில் நடந்து வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கு எதிராக சென்னையில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த விவகாரத்தில் திமுக செய்யும் தில்லுமுல்லுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும் என்று அந்த கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். ஆனா நேற்று நைட்டுல இருந்து நம்ம அப்போ நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேல போட்டாங்க. இப்ப இல்ல 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் வீட்டுல உட்காந்துக்கிட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை. அரசு வேற, அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஎல்ஏ உறுப்பினர்களோட சேர்ந்து, என்ன பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், ஒரு குறைந்தபட்ச ஊழியர், இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்துல எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேத்து கூட அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிட்டு. ஆனா இந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளை கழகத்துல இருக்கவங்களும், வார்டுல இருக்கவங்களும், இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது அணித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்ல, எல்லாரும் அணித்தள்ளணும். சொத்துக்களை மாத்திக்கலாமா? நாராயணசாமி நமச்சிவாயம் சண்டை. காங்கிரஸ் பாஜவினர் ஷாக். புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரியில் 2016 காங்கிரஸ் ஆட்சி அமைத்தபோது முதல்வராக நாராயணசாமி இருந்தார். பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக இருந்தவர் நமச்சிவாயம். அரசின் நிர்வாக சீர்கேட்டை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என நாராயணசாமி மீது குற்றம் சாட்டி 2021 அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜவில் நமச்சிவாயம் இணைந்தார். 2021 நடந்த புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜ கூட்டணி ஆட்சி அமைத்தது. நமச்சிவாயம் உள்துறை அமைச்சரானார். அப்போதில் இருந்து அமைச்சர் நமச்சிவாயம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்தார் நாராயணசாமி. ஏகப்பட்ட சொத்துக்களை குவித்துவிட்டார் நமச்சிவாயம் என்றார். பதிலுக்கு நமச்சிவாயமும் நாராயணசாமியை வெளுத்து வாங்கினார். நான் பிசினஸ் பண்றேன், ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு சொத்து நாராயணசாமிக்கு எப்படி வந்தது என நமச்சிவாயம் கேட்டார். இருவருக்குமான இந்த சண்டை சில மாதங்கள் தணிந்திருந்தது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது இருவருக்குமான மோதல் எரிமலையாக வெடித்துள்ளது. ஏராளமான சொத்துக்களை குவித்தது நமச்சிவாயம்தான். ஆனால் நான் சொத்துக்களை குவித்ததாக சொல்கிறார். இருவரும் சொத்துக்களை மாற்றிக்கொள்ளலாமா என நாராயணசாமி சவால் விடுத்தார். மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களை பத்தி நான் 1.5 வருஷமா சொல்றேன். அவர் 2021 ஒரு இடம் வாங்கி இருக்கிறாரு. எங்கன்னு சொன்னா, ஜெயராம் ஹோட்டல் எழுத்தா போல ஒரு இடம் 21 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறார். அவருடைய துணைவியார் பேர்ல வாங்கியிருக்கார். அதுக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு கேட்டார். அப்புறம் இந்த டாலர் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் கோர்காட்ல, ஸ்காலர் ஸ்கூல்,
அது வந்து 100 கோடி ரூபாய் சொத்து. 7 பேர் பங்குதாரர். அதுல அந்த அவங்களுடைய துணைவியாரும் ஒரு பங்குதாரர். அவங்க தான் அதுக்கு தலைவி. அந்த பள்ளிக்கு அந்த ட்ரஸ்டுக்கு தலைவி அவங்க தான். அப்புறம் இதுல வந்து கன்னியாகுமரியில ஒரு பெட்ரோல் பம்பு, மணமேட்ல ஒரு பெட்ரோல் பம்பு, கேஸ் நிலையம், ஆரியபாளையத்துல எவ்வளவு சொத்து இருக்குது, அது வேற விஷயம். அப்புறம் இல்லாம நம்ம மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் மடுகர பக்கத்துல நிலம் நிறைய இருக்கு. இது நான் சொன்ன பிறகு பதிலே சொல்ல. நேத்து சொல்றாரு பதில். நேத்து பதில் என்ன சொல்றாருன்னா, நாராயணசாமி பாகூர்ல நிலம் வச்சுக்கிறாரு, நாராயணசாமி இந்தியா பூரா சொத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நான் சொத்து வச்சுக்கிறேன் தான். நான் வந்து என் பூர்வீக சொத்தை, எங்க அப்பா வந்து சொத்தை நிலத்தை வித்து செலவு பண்ணினுக்கிறேன். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இவர் வந்து இவர்கிட்ட ஆரியபாளையத்தில் சொத்து கணக்கு எடுத்தாலும் இவருக்கு அது தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன். நீங்க வந்து என்னை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, நாம ஒண்ணு பண்ணுவோம். மரியாதைக்குரிய நமச்சிவாயத்தை நான் கேட்கிறேன். அந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில திருக்கனூர் மார்க்கெட்ல இருந்து கேட்கிறேன். உங்க சொத்தை, உங்க பினாமி சொத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. என் சொத்தையும் என் பினாமி சொத்தையும் நீங்க எடுத்துங்க. நான் ரெடி. நீங்க எந்த மாநிலத்தில் நான் சொத்து வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களோ நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எடுத்துங்க. ஆனா நீங்க எங்க பினாமி வச்சுக்கிறீங்கன்றத நான் சொன்னா நீங்க வந்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். எனக்கு ஒண்ணு வேணாம், அந்த டாலர் ஸ்கூல் மட்டுமே எனக்கு போதும், ஸ்காலர் ஸ்கூல் மட்டுமே எனக்கு போதும், ஸ்காலர் ஸ்கூல் மட்டுமே போதும். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஊழல் செஞ்சுட்டு ஒரு அமைச்சராகி வாய் கூசாம ஒரு அமைச்சர் மக்கள் மத்தியில நாராயணசாமி ஊழல் செஞ்சான்னு சொல்றீங்க. நான் ஊழல் செஞ்சிருந்தா நான் மத்திய மந்திரியா இருந்தேன், நான் முதலமைச்சரா இருந்தேன், இந்த மோடி அமித்ஷா என்ன விட்டுருவாங்களா? மோடி என்ன விட்டுருவாரா? அமித்ஷா என்ன விட்டுருவாரா? அவங்க தோண்டி பார்த்தாங்க. நான் சிபிஐ மந்திரியா இருந்தேன், என் கோப்பை பார்த்து பார்த்தாங்க. அதாவது நான் வந்து ஊழல் செய்யற அமைச்சரா இருந்தா டாக்டர் மன்மோகன் சிங் கிட்ட மந்திரியா இருக்க முடியுமா? நான் ஊழல் செய்யற அமைச்சரா இருந்தா அன்னை சோனியா காந்தி கிட்ட வந்து பொதுச் செயலாளராக இருக்க முடியுமா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எப்படி வந்து பொய்யான, அதாவது பீகார்ல அந்த கட்சி ஜெயிச்ச உடனே இப்ப பேசுறாரு, 2 வருஷமா வாயை திறக்கல. நான் சொல்ற ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்க தவிர, மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களே, இந்த தொகுதியினுடைய மண்ணாடிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களே, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என் சொத்து எனக்கு பினாமி சொத்துன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துறேன். எந்த மாநிலத்தில் எனக்கு சொத்துக்குதுன்னு சொல்றீங்களா அதுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனா உங்க சொத்து, உங்க துணைவியார் பேர்ல இருக்கிற சொத்து, நீங்க வந்து பினாமியில வாங்கிக்கிற சொத்து எது எதுன்னு எனக்கு தெரியும். அது சம்பந்தமா நான் வந்து கேட்டா நீங்க எனக்கு எழுதி கொடுத்தோம். அதுக்கு அவர் தயாரா? ஏன் வந்து பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விசாரணைக்கும் நான் தயார். ஆனா நீங்க தயாரா? விசாரணைக்கு தயாரா? உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு நீதிபதி விசாரணைக்கு நீங்க தயாரா? இது போன்ற பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஊழல் அமைச்சர் புதுச்சேரி மாநில மக்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய வில்லியனூர் பகுதியில தெரியும், மண்ணாடிப்பட்டி தொகுதி மக்களுக்கு தெரியும். எப்படி நீங்க ஊழல் பண்ணீங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. அதனால தயவு செய்து இது போன்ற சவால் விடுற வேலை, நான் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், இன்கம் டாக்ஸ் யாராரு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு சொத்தை மறைச்சிட்டு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்காக போனீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? 2020 எதுக்கு போனீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு? உங்க சொத்தை காபந்து பண்ணிக்க போனீங்க பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி யார் ஊழல் பண்றானா அவனை அந்த கட்சியில சேர்த்து அவனை புனிதன் ஆகிடுவான். அது வாஷிங் மெஷின் கட்சி. அது இப்படிப்பட்ட ஒரு கட்சியில சேர்ந்துட்டு என்ன பத்தி சொல்றதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? அதனால நான் தயவு செய்து சொல்றேன், எந்த விசாரணைக்கும் நான் தயார். இல்ல சொத்தை பரிமாற்றம் பண்ணிக்குமா அதுக்கும் தயார், ரெண்டுக்கும் தயார். அதற்கு நீங்க தயாரா என்று
மக்கள் மத்தியில சொன்னோம். நான் அதாவது இதே மார்க் இங்க வர நான் திருக்கனூருக்கு வரேன், நீங்களும் வாங்க திருக்கனூருக்கு. என் பத்திரத்தை நான் எடுத்துட்டு வரேன், உங்க பத்திரத்தை நீங்க எடுத்தாங்க. அப்படியே இங்க மக்கள் மத்தியில நம்ம எழுதி பரிவர்த்தனை பண்ணிக்குவோம். இது போன்ற மக்களை ஏமாற்றுகின்ற வேலை புதுச்சேரி மாநிலத்தில் எடுபடாது, மக்களுக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில மண்ணை கவுவார், டெபாசிட் வாங்க மாட்டார். ஏன்னா மண்ணாடிப்பட்டு மக்கள் நொந்து போயிருக்காங்க. இந்த பாராளுமன்ற தொகுதியில் அவரை எல்லோரும் தில்லுமுல்லாம் போட்டு பார்த்தாரு, எவ்வளவு பேர்லாம் முடங்குற வேலை பார்த்தாரு. ஆனா ஒண்ணும் நடக்கல. அவருடைய பணபலமோ அதிகார பலமோ மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்கள் இனிமேல் எடுபடாது. மண்ணாடிப்பட்டு மக்கள் மத்தியில நாராயணசாமி கருத்து பற்றி நமச்சிவாயத்திடம் கேட்டதற்கு சொத்துக்களை மாற்றிக்கொள்ள நான் தயார் என்றார். அதாவது கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை ஒரு பொய்யர் என்பதை, நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு வந்து நிரூபிச்சிருக்கார். ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிடல. அதாவது இன்னைக்கு வந்து இப்ப என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன, எந்த முறையில வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்துதான், எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்துதான் இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு. எந்த சொத்தும் பொய்யாவோ இல்லது யாரையும் இது பண்ணியோ தவறுதாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படல. நேர்மையான முறையில நியாயமான முறையில அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அதனுடைய மதிப்புகளை அவர் வந்து கூட குறைச்சி சொல்றாரு, ரொம்ப கூடுதலா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில திசை திருப்புன்னு பாக்குறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இன்னைக்கு அவர் எதையும் நாங்கள் சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் முறையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வருமானம்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு தேர்தலில் போனேன், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். நான் இதை எதுவும் மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே. சரி ரைட், நான் கேட்கிறேன், இன்னைக்கு அவர் பாகூர்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு, பினாமி பேர்ல வாங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல சொத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு எந்தெந்த சொத்து வந்தது? இன்னைக்கு நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்றேன், விவசாயம் பண்ணேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன், நான் எல்லா தொழிலும் பண்றேன், எனக்கு தொழில் இருக்குது. நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்றார்? அவருக்கு என்ன வருமானம்? அவருக்கு எப்படி சொத்து வருது? அவங்க புள்ள பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க சம்பந்தி பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க மருமக பேர்ல எப்படி சொத்து வருது? அவங்க பொண்ணு பேர்ல எப்படி சொத்து வருது? எப்படி பாகூர் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறாரு? இதெல்லாம் அவங்ககிட்ட ஆதாரத்தோட சந்திக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். அந்த ஆதாரங்கள்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்க ஆதாரத்தோட சந்திக்கிறேன். ஏன் அதை நான் பிரஸ் மீட் சந்திக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு கேட்டதால இதை சொல்றேன். இந்த ஆதாரத்தோட நான் மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். எந்த சொத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில நியாயமான முறையில வாங்கப்பட்டிருக்கு. நான் பிறக்கும் பொழுதே விவசாயியுடைய மகனா நிலச்சுவாந்தாரா தான் இந்த புதுவை மாநிலத்துல நான் பிறந்தேன். நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் இந்த அரசியலுக்கு வரல. நாங்க பிறக்கும் போதே நிலச்சுவாந்தாரா இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்தோம். இன்னைக்கு சேவை செஞ்சிருக்கணும். அந்த நம்பிக்கையில தான் இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நேர்மையான முறையில பாண்டிச்சேரியில தேர்தலை சந்திச்சு என்னைக்கு அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. அதனால வந்து அவர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல? அவர் முதலமைச்சர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல? மக்கள் உன் மீது நம்பிக்கை இருந்து விட்டார்கள். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பொய்யான செய்திகளை இப்ப எப்படி ஓஷோர் சொன்னாங்களோ, வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி சொன்னாரோ, ராகுல் காந்தி கிட்டே பொய்ய சொன்னவர் அவரு. மக்கள் மத்தியில ராகுல் காந்தி கிட்டே பொய்யா டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னவர். அப்போ அவருடைய வார்த்தை எந்த அளவு உண்மை இருக்கும்ன்றத நீங்க மக்கள்கிட்டே நான் விட்டுறேன். நானும் சிபிஐ விசாரணைக்கு தயாரு. அடுத்தபடியாக நாங்களும் எல்லாத்துக்கும் நான் சட்டப்படி சந்திக்க தயாராகிறோம். நாங்களும் சிபிஐ விசாரணைக்கு தயாரு. அவர் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாருகிட்ட வேண்டாலும் கம்ப்ளைண்ட் நியாயமான முறையில நேர்மையான முறையில எங்க தரப்புடைய வாதத்தை சொல்றதுக்கு நாங்க தயாராகிறோம். யாருக்கு அதிக சொத்து என முன்னாள் முதல்வரும் இந்நாள் உள்துறை அமைச்சரும் பொதுவெளியில் சண்டையிட்டுக் கொள்வது இரு கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நான் கொடுத்த கிட்னி அசுத்தமா, செருப்பால் அடிக்க ஓங்கினார்கள், லாலுவின் மகள் ரோகிணி உருக்கம். பீகார் தேர்தலில் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் படுதோல்வியை சந்தித்த நிலையில் லாலுவின் மகள் ரோகிணி ஆச்சாரியா அரசியலையும் குடும்பத்தையும் விட்டு விலகுகிறேன் என அறிவித்தார். தேர்தல் தோல்வியால் தேஜஸ்வி மற்றும் ரோகிணி இடையே பிரச்சினை வாக்குவாதம் ஏற்பட்டதால் ரோகிணி இந்த முடிவை எடுத்ததாக கருதப்பட்டது. இச்சூழலில் தம்மை கட்டாயப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றியதாக ரோகிணி ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். அவரது பதிவில் குடும்பத்தினர் தம்மை அவமதித்ததாக கூறியுள்ளார்.
மோசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் ஒரு கட்டத்தில் செருப்பால் அடிக்க அவர்கள் ஓங்கியதாகவும் ரோகிணி கூறியுள்ளார். உண்மை சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவில்லை. அதனால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்ததாக தெரிவித்துள்ளார். பெற்றோர் லாலு, ராப்ரி மற்றும் சகோதரிகள் அழுது கொண்டிருக்க கட்டாயப்படுத்தி தாய் வீட்டிலிருந்து பிரித்து விட்டார்கள். என்னை அனாதையாக விட்டுவிட்டார்கள். நீங்கள் ஒருபோதும் என்னை போல் தவறு செய்யக்கூடாது. ரோகிணியைப் போல மகள் எந்த குடும்பத்திலும் இருக்கக்கூடாது என்று மிகவும் உருக்கமாக ரோகிணி பதிவிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் 2022 தந்தை லாலு பிரசாத்திற்கு சிறுநீரக தானம் கொடுத்ததை பற்றி மனதை புண்படுத்தும் வகையில் குடும்பத்தினர் பேசியதாக ரோகிணி கூறியுள்ளார். அதில் என்னை அவர்கள் சபித்தனர். கோடிக்கணக்கான பணம் மற்றும் லோக்சபா சீட் வாங்கிக் கொண்டு கிட்னி கொடுத்ததாகவும் அது அசுத்தமான கிட்னி என்று குடும்பத்தினர் திட்டியதாக தெரிவித்துள்ளார். திருமணமான அனைத்து மகள்கள் சகோதரிகளுக்கு ஒன்றை சொல்கிறேன். உங்களுக்கு சகோதரன் இருந்தால் நீங்கள் கடவுளாக நினைக்கும் தந்தையை கூட காப்பாற்ற நினைக்காதீர்கள். சகோதரன் அல்லது அவருடைய நண்பர்களுடைய கிட்னியை தானம் தர சொல்லுங்கள். என் கணவர் மற்றும் குடும்பத்தினர் அனுமதி இல்லாமல் சிறுநீரகம் தானம் செய்தது பெரும் பாவமாகிவிட்டது. நான் கடவுளாக நினைக்கும் அப்பாவை காப்பாற்ற நான் கொடுத்த சிறுநீரகத்தை அசுத்தம் என்கிறார்கள். உங்களில் யாரும் என்னைப் போல் தவறு செய்துவிடக் கூடாது என்று ரோகிணி ஆச்சாரியா கூறியுள்ளார். 22ஆம் தேதி வரை மழை ஊற்றும். எத்தனை மாவட்டங்களுக்கு அலர்ட்? வானிலை மையம் வெளியிட்ட லிஸ்ட். இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் சில மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும், 20ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும். 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 17 மாவட்டங்களிலும், காரைக்கால், புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது.